नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वैब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः நமஸ்தரவேபியः. மேற்படி கருடாழ்வானுக்காக தேவலோகத்தில் அத்தனை பேரும் காத்துட்டுருக்கா. யுத்தம் பண்ணுறதுக்கு அவள் காத்துட்டுருக்கா. அவள் காத்துட்டே இருக்கிற சமயத்தில் கருடாழ்வான் அங்கே வந்து இறங்குறாராம். இந்த தேவதைகள் தம் திருஷ்டுவாதிபலம் செய்வ பிராகம்பந்த சுராஸ்ததः பரஸ்பரம் ச பிரத்யக்னன் சர்வ பிரகரணான்யுத. இந்த தேவதைகள்லாம் கருடாழ்வான அப்படி அத்தி பலசாலியா சக்திசாலியா பார்த்துட்டு கிடு 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 கிடுன்னு அவளை கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கிறது. இப்போ இத்தனை நாள் பெரிய வீரர்கள் எல்லாம் தன்னையே சொல்லிட்டு இருந்தா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் கை காலெல்லாம் உதறதான் கருடாழ்வானை பார்த்துட்டு. குழப்பத்தில் ஒருத்தர் ஆயுதங்களை கொண்டு தாக்க ஆரம்பித்தா, அதில் கருடாழ்வான் திருப்பி தாக்கிற விஷயம் சொல்லும்பொழுது முதல்ல அவர் போய் தாக்கினது விஸ்வகர்மாவை தான். ஏன்னா விஸ்வகர்மாவுக்கு இன்னொரு பெயர் பௌமானன்னு. பௌமான அப்படின்றவர் தான் எத்தனையோ பேர் அந்த அமிர்தத்தை காவல் காத்துண்டு வரான்னு சொன்னோமா, அந்த எத்தனையோ பேர் அமிர்தத்தை காவல் காக்கிறாளோ இல்லையா, அதில் ஒன்று விஸ்வகர்மா. அதனால் முதல்ல போய் விஸ்வகர்மாவை தான் அடிக்கிறார். க்ஷணமாத்திரத்தில் அவரை கீழே தள்ளிவிட்டார். விஸ்வகர்மா மூர்ச்சையாயிட்டார். கருடாழ்வான் அடித்த அடியில் க்ஷணமாத்திரம் தான். க்ஷணமாத்திரம்னா என்ன, கண் சிமிட்டுற வேலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மொத்த இடமும் புழுதி காத்தாக மாறிடுது. ஏன்னா கருடாழ்வான் ரக்கையை கொண்டு அடிச்சு பறக்கிறாரா அந்த இடத்துல வேகத்தில். அந்த வேகத்தில் ரக்கையை கொண்டு அடிச்சு பறக்கும்போது மொத்த இடத்துலையும் தூசானது கிளம்பிடுதான். அமிர்தத்தை காவல் காத்துட்டு இருக்கிறவாளுக்கே இப்போ கருடன் கண்ணில் தெரியலையும், அவ்வளோ தூசம் எல்லா இடத்துலையும். தேவர்களே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாளாம் இந்த தூசை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் கருடாழ்வான் அந்த தேவர்கள் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் துவம்சம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இந்திரன் சஹஸ்ராக்ஷன் வாயுவை பார்த்து சொல்கிறான், இதுக்கு மேலே இந்த தூசல் மொத்தமாக இந்த இடத்த விட்டு ஆல் கிளியர் பண்ண வேண்டியது உன்னுடைய வேலை, பண்ணிவிடும் அப்படின்னா உடனே மாருத்தரும் அந்த தூசி எல்லாத்தையும் அந்த இடத்த விட்டு கிளப்பி விட்டாராம். இப்போ தூசி எல்லாம் அகன்ற உடனே இருள் சூழ்ந்த அந்த இடத்துல வெளிச்சமானது தென்பட ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் வேகமாக போய் கருடாழ்வான் அடிக்க ஆரம்பிக்கிறா. கருடாழ்வான் இவாள்கிட்டேருந்து அடி வாங்கின அந்த விஷயத்தினால கோரமாக கர்ஜிச்சாராம். மேலே நடக்கிற அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுதான், மேலே ஒரு பெரிய மேகம், பயங்கரமான ஒரு மேகமானது இருந்து அதை பார்த்து கீழே இருக்கிறவாள்லாம் பயந்து நடுங்கின்னு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கருடாழ்வான் கர்ஜனை பண்ணார், கத்தினார் அப்படின்னு. அதுக்கப்புறம் உயர்ந்த பலத்தை உடையவருமான எதிரிகளை சுலபத்தில் வீழ்த்தக்கூடியவருமான இந்த பக்ஷிராஜன் தன் ரக்கைகளை கொண்டு திரும்பி எழுந்து நின்னாராம். இவர் நிக்கர்ச்சி இவர் எங்கே நின்னார்னு சொல்கிறார். எழுந்து திருப்பி ஆகாசத்தில் நின்னாராம். பொதுவாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம், எழுந்து நிற்கிறாருன்னா எதிரில் வந்து தேவதைகள்லாம் நிற்கணும் தான் எதிர்பார்ப்போம். ஆனால் இப்படி இல்லையா, இந்த இடத்துல தேவதைகளோட தலைக்கு மேலே கருடன் ஏறி நிற்கிறார். இப்போ பொதுவாக படத்துல எல்லாம் சண்டை எல்லாம் பார்க்கறச்சே நாயகன் கீழே விழுந்துருவார் சண்டைக்கு நடுவில். அப்போ அவர் எதிர்த்து நிற்கறச்சே நாயகன் யாரை எதிர்த்து சண்டை போடுறாரோ அவளுக்கு எதிராக தான் நிற்பார். இங்கே கருட ஆழ்வான் தேவதைகளுடைய சிரசுக்கு மேலே போய் நின்றுருக்கார். அடுத்த லேயரில் அவள்லாம் கீழே நின்றுருக்கா. அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காளாம் கருடனை. உடனே கருடனும் தன்னுடைய சக்தியை கொண்டு ஆகாசத்தில் இப்போ தேஜஸ்வியாக அவர் தான் இருக்கார். மொத்த ஆகாசத்தையுமே அவர் தான் தன்னுடைய தேஜஸை கொண்டு வெளிச்சம் கொடுத்து வச்சுருக்கார். அப்படிப்பட்ட வினதாவனுடைய பிள்ளை தேவதைகளை அவரோட ரக்கையை கொண்டும் மார்பை கொண்டும் எல்லா திக்குகள்லேருந்து போட்டு அடி நடிச்சாராம். அதுக்கப்புறம் கருடாழ்வான் அடித்த அடியில் தேவதைகளினுடைய சரீரத்திலேருந்து உடம்புலேருந்து ரத்த ஆறானது வெள்ளப்பெருக்கா ஓட ஆரம்பிச்சுதான். இதுக்கப்புறம் தேவதைகள்லாம் இங்கேயும் அங்கேயும் உயிருக்கு பயந்து ஓட ஆரம்பிச்சுட்டாலாம். அதன் பின்பு பக்ஷிராஜன் அவர்கிட்ட தப்பிச்சு சாத்தியர்கள் கந்தர்வர்கள் இவா 2 பேருமே கிழக்கு திசையை நோக்கி ஓடிட்டாளாம். அசூக்களும் ருத்ரர்களும் தெற்கு திசையை நோக்கி ஓடி போயிட்டாளாம். இந்த ஆதித்யர்கள் மேற்கு திசையை நோக்கி ஓடினாளாம். அஸ்வினி குமாரர்கள் வடக்கு திசையை நோக்கி ஓடினாளாம். இப்படி அதீத்த சக்தியுடையவர்கள் தன் எதிரியை பார்த்து பயந்து ஓடியே போயிட்டா இடத்த விட்டு சண்டை போடாத,
கருடன் யாரோடெல்லாம் சண்டை போட்டார்னு வியாசர் சொல்றாரு 18-19 ஸ்லோகத்துல. அஸ்வக்ரந்தேன வீரேன ரேணுகேன ச பக்ஷிராட் கிரதனேன ச சூரேன தபனேன ச கேச்சரஹ ஊலூகஸ்வசனாபியாம் ச நிமேஷேன ச பக்ஷிராட் பிரருஜேன ச சங்கிராமம் சகார புலினேன ச. கருடாழ்வான் அதுக்கப்புறம் வீரதீர சூரமா இருக்கக்கூடிய அஸ்வக்ரந்தா ரேணுக இவா 2 பேரோட சண்டை போட்டாராம். அதுக்கப்புறம் தைரியசாலி இருக்கக்கூடிய கிரதன தபன, பின்பு உலூக ஸ்வசன, நிமேஷ பிரருஜ புலின 2 பேரா சண்டை போடுறார். அதில் முதல்ல சண்டை போட்டு விழுந்தவா அஸ்வக்ரந்த ரேணுக, அதுக்கப்புறம் கிரதன தபன, அதுக்கப்புறம் உலூக ஸ்வசன, பின்பு கடைசியா இருந்த 3 பேர் நிமேஷ பிரருஜ புலின, பின்பு வினத்தை மைந்தன். இப்படியாக அவர் சண்டை போட்டு எப்படி இருந்தாராம் இவர் சண்டை போடும்போது அப்படின்னா, யுகத்தினுடைய கடைசியில பினாக்கீவ பரந்தபக, பினாக்கின்னு யாரை சொல்லுவோம்? சிவபெருமான. பினாக்கன்றது அவருடைய வில்லுக்கு பெயர். பினாக்கதாரி அப்படின்னு சொன்னா சிவபெருமான், பினாக்கி அப்படின்னாலும் சிவபெருமான் தான். யுகத்தினுடைய கடைசியில சிவபெருமான் கோபமா இருந்து செயல்களை எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி இருந்துதான் வினதாவனுடைய பிள்ளை இருந்துட்டு அத்தனை பேரையும் துவம்சம் பண்றது. அதுக்கப்புறம் ஆகாசமே அங்க கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு இருக்கான். ஏன்னா கோரமான காற்று வீசுறது எல்லாமே நடக்கிறது இந்த யுத்தத்துக்கு நடுவுல. அதுக்கப்புறம் தங்கம் போன்ற திருமேனியுடைய கருடாழ்வான் கோட்டி சூரிய பிரகாசமா இருந்துட்டு ஒரு வேகத்துல அமிர்தம் இருக்கிற இடத்தை சென்றடைந்தார். அப்ப அமிர்தம் இருக்கிற இடத்த போய் பார்த்துட்டு அங்க போயிட்டு என்ன பண்ற, சண்டை போட்டு அங்க புழுதிய நன்னா கிளப்பி விட்டுட்டு அவ கண்ணுலலாம் தூசியை தூவிட்டு இவர் அமிர்தத்தை எடுத்துன்னு வந்துடுறார். இப்படியாக வினத்தை மைந்தன் அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு வரும்பொழுது பெருமாள் விஷ்ணுநாச்ச ததாகாஷே வைனதேய சமேயிவான் தஸ்ய நாராயணஸ்துஷ்டஹ தேனா லௌல்யேன கர்மணா. பெருமாள் கருடாழ்வான் வர்றத பார்த்துட்டு வழியில மறைச்சு பெருமாள் சொல்றார் கருடாழ்வானை பார்த்து, ரொம்ப அசாத்தியமான காரியம், அவ்வளோ சுலபத்தில் அமிர்தத்தை எடுத்துன்னு வர முடியாது, இருந்தாலும் நீ ரொம்ப போராடி அந்த அமிர்தத்தை எடுத்துன்னு வந்திருக்க, எனக்கு சந்தோஷம், உனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, நீ கேளுன்னா. உடனே முதல்ல அவர் சொன்னாராம் கருடாழ்வான், எனக்கு உங்களுக்கு மேல இருக்கணும்னு ஆசை. கருட கொடியில இருக்கேன்னு அவர் கேட்கல, அவர் கேட்டது எனக்கு உங்களுக்கு மேல இருக்கணும்னு ஆசை அப்படின்னார். ச வவ்ரே தவ திஷ்டேயம் உபரீத்யந்தரிக்ஷகஹ, உபரி இதி அந்தரிக்ஷகஹ, உபரினா மேல, உங்களுக்கு மேல இருக்கணும், தவ திஷ்டேயம் உபரி, உங்களுக்கு மேல இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய முதல் வரம்னு அதை சொன்னாரா. உடனே பெருமாள்கிட்ட திருப்பி சொன்னாரா, உவாச்ச சைனம் பூயோபி நாராயணமிதம் வச்சக அஜரஷாமரஷ சியாம் அமிர்தேன வினாப்பியகம். அதே போல எனக்கு அமரனா இருக்கணும், ஆனா அமிர்த சாப்பிடாத அமரனா இருக்கணும் அப்படின்னாரா. ததாஸ்து தந்தோம் அப்படின்னு பெருமாள் கொடுத்தாராம். கொடுத்துட்டு அவர் சொன்னாராம், கருடா எனக்கு உனக்கு இப்ப வரம் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, நான் ஒரு வரம் கொடுக்குறேன். இந்த 2 நீ கேட்ட, இப்ப நான் ஒரு வரம் கொடுக்குறேன் கேளு. இன்னிலிருந்து நீ எனக்கு வாகனமாக இருப்பாயாக அப்படின்னார். அதுக்கப்புறம் நீ சொன்னியே எனக்கு மேல இருக்கணும்னுட்டு, அதுக்கு நான் ஒரு இடம் சொல்றேன். துவஜம் ச சக்கரே பகவான் உபரி ஸ்தாஸ்யதி ஸ்தாஸ்ய சீதி தம் ஏவம் அஸ்த்விதி தம் தேவம் உக்த்வா நாராயணம் ககஹ. நீ இன்றிலிருந்து என்னுடைய கொடியில இருப்ப, துவஜபடத்துல இருப்ப, அப்படியாக நீ எனக்கு மேல இருக்கிற கணக்கு தான் வரும்னு பெருமாள் சொல்ல, கேட்கிறவன் சாமர்த்தியம் அப்படின்னா கொடுக்குற பெருமாள் அதி சாமர்த்தியத்தோட தான் கொடுப்பார் வரத்தை. எனக்கு மேல போனோம்னா பெருமாளுக்கு மேல யார் இருக்க முடியும்? அவர் தான் கடைசி பரமாத்மா. அவருக்கு மேல பொசிஷனே இல்லையே, அவருக்கு கீழே தான் எல்லா போஸ்டிங்கும் இருக்கு, அவருக்கு மேல போஸ்டிங்கே இல்லையே. அப்ப அந்த பெருமாள் யோசிச்சிருப்பாரா மாட்டார் அந்த இடத்துல, இவன் நமக்கு மேல இருக்கணும்ன்றான், ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம கொடியில வச்சுக்கிறது தான், தூக்கி அவன் அந்த இடத்துல போடுன்னு போட்டார். அதனால்தான் பெருமாள் கண்ணிலேருந்து கருட துவஜம் தான் போட்டோம். இப்படியாக இந்த வரத்தெல்லாம் வாங்கிட்டு கருடாழ்வான் அமிர்தத்தை தாங்கிட்டு அவர் கீழே வந்துட்டு இருக்கார். அப்ப வரர்ச்சே கோபமா இருந்த இந்திரன்
தன் வஜ்ராயுதத்தை எடுத்து கருடாழ்வான் மேல வீசினாராம். சிரிச்சுண்டே ஆனா கொஞ்சம் கோபத்தோட சொல்றாராம் கருடாழ்வான், எந்த ரிஷியினோட எலும்புகளால இந்த வஜ்ரமானது பண்ணப்பட்டதோ அந்த ரிஷியை நான் மதிக்கிறேன். ஹே இந்திரனே, அந்த வஜ்ராயுதத்தையும் நான் மதிக்கிறேன், உங்களையும் மதிக்கிறேன். என்னோட இறகுல ஒன்ன நான் இழந்துடுறேன். இப்ப நான் இந்த இறக ஒன்னை என்கிட்டேந்து பிரிச்சு வெளில அனுப்புறேனே, இந்த இறக நீங்க எங்கேயுமே தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த இறகு எங்க போய் விழறதுன்றது கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க, வஜ்ராயுதத்தை கொண்டு என்னை தாக்கினேலே, அந்த வஜ்ராயுதத்தினால ஏற்பட்ட தாக்கம் என்னை ஒண்ணுமே பண்ணல, கொஞ்சம் போற எனக்கு வலி கூட கிடையாது என் உடம்புல. இப்படி சொல்லிட்டு கருடாழ்வான் தன்னோட ரக்கையில இருந்த ஒரு இறக தூக்கி கீழே போட்டுட்டாராம். இந்த ஆச்சரியமான இந்த இறகு கருடாழ்வான் தன்னுடைய சரீரத்திலிருந்து பிடுங்கி வெள்ள எறிஞ்சாரோ இல்லையோ, அதை பார்த்துட்டு அத்தனை ஜீவராசிகளும் சந்தோஷப்பட்டு சொல்லிட்டான், இன்று முதல் இந்த பட்சிக்கு சுபர்ணன் அப்படின்ற பெயர் ஏற்படட்டும். சுபர்ணன்னா அழகிய இறகுகளை உடையவன் அர்த்தம். அப்படி இதை பார்த்துட்டு 1000 கண் கொண்ட அந்த இந்திரன் புரந்தரன் ஆச்சரியப்பட்டு, கண்டிப்பா இது சாமானியப்பட்ட பறவை கிடையாது, இது கண்டிப்பா யாரும் உயர்ந்தவராதான் இருக்கணும், இது சாமானியப்பட்டவன் கிடையாது அப்படின்னு நினைச்சுண்டு புரிஞ்சுண்டு நேர இந்திரன் கருடாழ்வானத்துல போய் கேட்கிறாராம், பட்சிகள்ல சிறந்தவராய் திகழக்கூடியவரே, உம்முடைய பலத்தின் எல்லை என்னன்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே போல உங்களோட நிரந்தரமா நட்பை கொள்ள வேணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னா. ஹே புரந்தரா, என்னுடைய பலத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்றியே, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்னுடைய பலமானது ரொம்ப உயர்ந்தது, அதனால என்னுடைய பலத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கிறதுன்றது நடக்காத ஒண்ணு. ஆனா நீ கேட்டியே இப்போ நட்பை வளர்த்துக்கலான்னு, நீயும் நானும் இன்னிலேருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. நீயும் நானும் இன்னிலேருந்து நண்பர்களா இருந்துட்டு போகலாம். ஹே சதக்ரது, பொதுவா உயர்ந்தவர்கள் எப்பொழுதுமே தற்பெருமைய பேச மாட்டா, தன் பலத்தை பத்தியும் பேச மாட்டா, தன்னுடைய பெருமைகளை பத்தியும் பேச மாட்டா. ஆனா ஹே சகா, நீ எனக்கு இப்பொழுது நண்பனாகி விட்டாயே, இப்ப நீ நண்பனா இருந்து என்கிட்ட இந்த கேள்வியை கேட்கறதுனால என்னதான் தற்பெருமையை சொல்லிக்கிறதுன்றது அழகில்ல அப்படின்னாலும் இருந்தாலும் நான் உனக்கு சொல்றேன், நீ கேள். ஹே இந்திரா, நான் ஒரே ஒரு இறக கொண்டு ரக்கையை கொண்டு இந்த பூமி முழுக்க அவளுடைய மலைகள் காடுகள் கடல்கள் ஏன் ஒன்னையே தூக்கிண்டு நான் சுத்தி வருவேன். அதனால என்னுடைய பலம் அப்படின்றது கொஞ்சம் கூட அயர்வே இல்லாத சோர்வே இல்லாத இந்த பிரபஞ்சத்தையே கூட தாங்கிண்டு என்னால வலம் வர முடியும், இதுதான் என்னுடையது அப்படின்னு அவர் சொல்றார். ஹே சௌனக, சௌதி மகரிஷி மேற்படி சொல்றார், ஹே சௌனக, கருடன் இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு தேவதைகளுக்கெல்லாம் ராஜாவாய் திகழக்கூடிய இந்திரன், ஸ்வர்க கிரீட்டத்தை தரித்து கொண்டிருக்கூடியவன் இந்திரன், தனத்துக்கு அதிபதி இந்திரன், எல்லா லோகங்களுக்கும் நன்மையை செய்யக்கூடியவன் இந்திரன், அப்படிப்பட்டவர் மேற்படி சொன்னார், கருடாழ்வானே, நீர் சொல்றது உண்மைதான், உமக்கு அசாத்தியம்ன்றது எதுவுமே கிடையாது. அதனால தயவு செஞ்சு என்ன உமா நண்பனா ஏத்துக்கோ, உங்க நண்பனா என்ன ஏத்துக்கோங்கோ. உங்களுக்கு ஒரு கால் அந்த அமிர்தமானது தேவைப்படலை அப்படின்னாக்க என்கிட்ட கொடுத்துருங்கோ. நீங்க யாருக்கிட்ட எல்லாம் அமிர்தத்தை கொடுக்குறீளோ அவ எல்லாருமே எப்படியா இருந்தாலும் எங்களோட எப்போதுமே சண்டை போட்டுட்டே தான் இருக்க போறா. அதனால உங்களுக்கு தேவைப்படலைன்னா அந்த அமிர்தத்தை கொடுத்துருங்கோ, இல்லைன்னா நீங்க வச்சுக்கோங்கோ அப்படின்னா. கருடாழ்வான் சொல்றாராம், நான் ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் இப்ப அமிர்தத்தை எடுத்துன்னு போறேன், கவலைப்படாதீங்கோ. ந தாஸ்யாமி சமாதாத்தும் சோமம் கை கஸ்மைச்சித் அப்பியகம், கண்டிப்பா இந்த சோமபானத்தை நான் யார்ட்டையும் பருகிறது கொடுக்க மாட்டேன். 1000 கண்கள் உடையவரே, நான் இந்த அமிர்த பாத்திரத்தை கீழே வச்ச உடனேவே ஸ்வர்காதிபதியே நீர் வந்து இதை எடுத்துன்னு போலாம் அப்படின்னா உடனே சதக்ரத்தும் ஒத்துண்டான் இந்திரன். ஒத்துனுட்டு உடனே இந்திரன் சொன்னானா, நீர் சொல்றத நான் ஒத்துக்கிறேன் ஹே பலசாலியே பக்ஷிராஜனே,
எனக்கு உங்களுக்கு வரம் கொடுக்கணும்னு ஆசையா இருக்குன்னா. சரி, எல்லா நேரத்திலையும் சங்கல்பிச்ச மாத்திரத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்யக்கூடிய சக்தி என்கிட்ட இருந்தாலும் இந்திரா, நான் உங்களுக்கு விட கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுத்து. ஆனா இப்ப நீங்க வரம் கேட்டதுனால நான் ஒரே ஒரு வரத்தை மட்டும் கேட்கிறேன். இந்த பாம்புகள் எனக்கு உணவாகட்டும் அப்படின்னார். தந்தோம் அப்படின்னார். இத சொல்லிட்டு நேர பெருமாள்கிட்ட போனாராம். பெருமாள் கருடாழ்வான் சொன்னது அத்தனையும் ஓகே அப்படின்னு சைன் போட்டு கொடுத்துட்டாராம். மூலகங்களுக்கும் நாதனா இருக்கக்கூடியவர் அதுக்கப்புறம் சொன்னாராம், நிச்சயமா அதை கீழே வச்ச உடனே நான் அந்த அமிர்த பானத்தை எடுத்துட்டு போவேன் அப்படின்னாராம். இதை சொல்லிட்டு கருடாழ்வானுக்கு இந்திரன் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டாராம். கருடாழ்வான் கீழே வந்தாராம். கீழே வந்து அவ அம்மா காப்பாத்துறதுக்காக இந்த அமிர்த பானத்தை கீழே வச்சாராம். இந்த அமிர்த பானத்தை பார்த்த உடனேவே நாகங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு சந்தோஷமா. உடனே இது சொல்லித்தான், அப்ப நாங்க போய் சாப்பிட்றோம் அப்படின்னா. உடனே கருடாழ்வான் சொன்னாராம், இந்த அமிர்த கலசத்தை தர்பையின் மேல நான் வைக்கிறேன், நீங்க உங்க அனுஷ்டானத்தை எல்லாம் முடிச்சுட்டு வந்து இதை சாப்பிடுங்கன்னு. சரின்னு இதெல்லாம் அனுஷ்டானம் பண்றதுக்கு போயிடுதான். இந்த அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வந்து பார்த்தாக்க தர்பை தான் இருக்கு, அமிர்த கலசத்தை காணும். சரி, தர்ப புல்ல கண்டிப்பா ஏதாவது அமிர்தம் கொஞ்சமாவது ஒட்டின்னு இருக்கும்னு சொல்லிட்டு இந்த நாகங்கள்லாம் நேர போய் தன்னுடைய நாக்கால அதை தர்பையை போய் நக்க ஆரம்பிக்கிறதாம். தர்பை எவ்வளோ கூர்மையா இருக்கும், அதை போய் நக்க ஆரம்பிச்சதுங்களா. அதனால அதோடைய நாக்கானது ரெண்டு பட்டுடுதான். அதனால்தான் ஒரு பாம்புக்கும் இன்னைக்கும் பார்த்தேன்னாக்க அதோடைய நாக்கானது ரெண்டு பிளவுகள் உடையதா இருக்கும். என்னைக்கு அந்த தர்பை புல்லுக்கு அமிர்தத்தினுடைய சம்பந்தம் ஏற்பட்டதோ அன்று முதல் இன்று வரை அந்த தர்பை புல்லுக்குன்னு தனியா ஒரு பவித்திரத்தன்மை வந்து சேர்ந்தது. இப்படியாக கருடன் அமிர்தத்தை எடுத்துட்டு வந்தார். அப்படி அமிர்தத்தை எடுத்துன்னு வந்த ஷாக்கில் என்ன ஆயிடுது, நாகங்கள் அமிர்தத்தை பருகல, ஆனா அதோட நாக்கு ரெண்டாயிடுது. அதுக்கப்புறம் கருடாழ்வான் அவ அம்மா வினத்தையோட கூட காட்டுல சந்தோஷமா இருந்தாராம். வைனத்தேயன் நித்தியம் பாம்புகளை உண்டு உண்டு அவ அம்மாவை சந்தோஷப்படுத்திகிட்டே இருந்தாராம். எல்லா பட்சிகளும் வைனத்தேயனை கொண்டாடித்தான். இதுதான் இந்த 34வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம். இது 26வது ஸ்லோகம். இத்தோட கருடோபாக்கியானம் பூர்த்தியாருது. இமாம் கதாம் யஸ்ருணியான் நரஹ சதா, இமாம் கதா யஹ ஸ்ருணியான் நரஹ சதா படேத வா த்விஜகண முக்கிய சம்சதி அசம்சயம் த்ரிதிவமியாத்ஸ புண்ணியபாக் மகாத்மனஃப் பதகபதே பிரகீர்த்தனாத். எவன் ஒருவன் பிராமணர்களுடைய சபையில இந்த கதையை படிக்கிறானோ இல்ல சொல்றானோ இல்ல கேட்கறானோ நிச்சயமா அவன் ஸ்வர்க்கத்தை சென்றடைவான். இந்த கட்டத்தை படிக்கிறதன் மூலியமாக அவனுக்கு உயர்ந்த கதியானது ஏற்படுறது அப்படின்னு சொல்லி இந்த கருடோபாக்கியானத்தை பூர்த்தி பண்றார் வேதவியாசர் மகரிஷி. சௌதி மகரிஷி 35வது அத்தியாயத்தை நாகங்களுடைய பேரை சொல்றார். சௌதிருவாச்ச பகுத்வான் நாம தேயானி பன்னகானாம் தபோதன ந கீர்த்தயிஷ்யே சர்வேஷாம் பிராதான்யேன துமே ஸ்ருணு. ஏ மகரிஷியே, இந்த நாகங்களுடைய பெயர் லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசு. அந்த ஒரு காரணத்தினால எல்லா நாகங்களுடைய பெயரும் நான் சொல்லல, ஆனா குறிப்பிட்டது நிச்சயமா சொல்றேன். எதெல்லாம் பிரதானமா தலைமை தாங்கக்கூடியதா இருக்கோ அந்த நாகங்களுடைய பெயரெல்லாம் சொல்றேன், கேளுங்கோ அப்படின்னா. யார் யார் பேரை தெரியுமா சொல்றார்? ஆதிசேஷன், அவர் தான் முதல்ல பிறந்தார். அதுக்கப்புறம் வாசுகி, ஐராவத, தக்ஷக, கார்கோட்டக, தனஞ்சய, காலகேய, மணி, அதுக்கப்புறம் பூரண, பிஞ்சரக, ஏலபத்ர, வாமன, நீல, அனில, கல்மஷ, ಶಬಲ, ಆರ್ಯಕ, ಉಗ್ರಕ, ಕಲಶಪೋತಕ, ಸುಮನಾಖ್ಯ, ದಧಿಮುಖ, ವಿಮಲಪಿಂಡಕ, ಆಪ್ತ, ಕಾರ್ಕೋಟಕ, ಶಂಖ, வாலிஷிக, அதன் பின்பு நிஷ்டானக, ஹேமகுஹ, நகுஷ, பிங்கள, பாக்கியகர்ண, ஹஸ்திபத. இந்த மாதிரி 78 பாம்புகள் கிட்ட அவர் பேர் வந்து சொல்றார். ரொம்ப நீட்டமா போயிட்டே இருக்குன்றதுனால, ஹே பிராமணர்களை சிறந்தவாய் திகழக்கூடியவரே,
உமக்கு குறிப்பிட்ட பாம்புகளினுடைய பெயர் தான் நான் சொல்லியிருக்கேன். ஹே ரிஷியே, இந்த பாம்புகளினுடைய பிள்ளைகள் பேரன்களினுடைய வம்சம் எல்லாம் ரொம்ப பெருசு, அதனால அந்த பெயர்கள்லாம் உமக்கு சொல்லல. ஹே ரிஷியே, இத்தனை பாம்புகள் தான் பிரபஞ்சத்துல இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு, அளவிட முடியாத அளவுக்கு பாம்புகள் இருக்கு. எத்தனையோ 1000 லட்சக்கணக்கான கோட்டிக்கணக்கான பாம்புகள் இந்த பிரபஞ்சத்துல இருக்குன்னு சொல்லி முடிக்கிறார். இதோட 35வது அத்தியாயம் நிறைவடைகிறது. 36வது அத்தியாயத்துல ஆதிசேஷன் அவரை பத்தி சொல்ல போறார். அதை மட்டும் இன்னைக்கு அன்வயிச்சுடலாம். ஏன்னா அதுல 25 ஸ்லோகம் தான் இருக்கு, அதனால அதை அன்வயிச்சுடலாம். சேஷநாகத்தை பத்தி சொல்றார். சௌனக மகரிஷிக்கிறார், ஏ பிள்ளாய், நீர் எமக்கு எத்தனையோ விதமான சக்திசாலியான தோல்வியே பார்க்காத சர்ப்பங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கீர். ஆமா, இந்த சர்ப்பங்களை தானே கத்ரு சபிச்சா, அதுக்கப்புறம் இந்த சர்ப்பங்கள்லாம் என்ன பண்ணிட்டு சொல்லுங்கோ அப்படின்னு கேக்குறானா. சௌத்தி மகரிஷி உடனே பதில் சொல்றார், ஆதிசேஷன் இருக்காரே, கத்ருவை இந்த மாதிரி சாபத்தை கொடுத்துட்டான உடனேவே அவர் புறப்பட்டு தபஸ் பண்றதுக்கா போயிட்டார். நிறைய நாள் அவர் கந்தமாதன, பதரி, கோகர்ண, புஷ்கரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய வனத்துல, அதுக்கப்புறம் இமயமலையினுடைய அடிவாரத்துல இருந்துட்டு தபஸ் பண்ணாராம். இப்படியே நாட்கள் கழிஞ்சு போச்சு. கம்ப்ளீட்டா அவருக்கு இருந்த ஆசைகள் பற்ற அத்தனையுமே விட்டுட்டு தன் மனசை தியானத்திலேயே ஈடுபடுத்திட்டு இருந்தாராம். பிரம்மா, நான்முகன் பிரம்மா இவரை பார்க்கும்போது இவர் எப்படி இருந்தாதான், ஜட்டாமுடி, கந்தல் துணிகளை உடுத்திண்டு, சத தோல் நரம்புகள் எல்லாம் வறண்டு போன நிலையில ஆதிசேஷன் தபஸ் பண்ணிட்டு இருக்காராம். இத பார்த்துட்டு பிரம்மா ஆதிசேஷனை சொல்றாராம், ஹே சேஷா, கிமிதம் குருசேஷேஷ பிரஜானாம் ஸ்வஸ்தி வை குரு. என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பிரபஞ்சத்தினுடைய நல்லது, இந்த பிரபஞ்சத்துக்கு உரிய நல்லதும் உன்னுடைய எண்ணங்கள்ல இருக்கட்டும். ஹே குற்றமற்றவனே, நீ இந்த மாதிரி தபஸ் பண்றதின் மூலியமா நிறைய, அது எல்லா ஜீவராசிகளுக்கும் நீ வலியை ஏற்படுத்தின்னு இருக்க. ஹே சேஷா, தெய்வ செஞ்சு உன்னுடைய மனசுல என்ன ஆசை இருக்கோ அதை சொல்லுன்னா. உடனே ஆதிசேஷன் சொன்னாராம், சோதரியா மம சர்வேஹி பிராத்தரோ மந்த சேதசக சக கைர் நோத்சஹே வஸ்தும் தத் பவான் அனுமன்யதாம். என்னுடைய உடன் பிறந்தவர்கள்லாம் மனசளவுல கிரூரமா இருக்கக்கூடியவா. நான் வாழறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால தயவு செஞ்சு நான் கேட்கறத கூடும். அவள்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் பொறாமையில எதிரிகளா வாழ்ந்துட்டு இருக்கா. நான் அதனால்தான் தபஸ் பண்றதுக்கு வந்துட்டேன். நான் அவளை பார்க்கறதுக்கு கூட ஆசைப்படல. அவ என்னைக்குமே அவ வினத்தைக்கும் அவளுடைய பிள்ளைக்கும் கொஞ்சம் கூட பாவமே காட்ட மாட்டேன்றா. மனிதாபிமானமே இல்லாம நடந்துட்டு இருக்கா. வினத்தை மைந்தனும் நமக்கு உடன் பிறந்தவர் தானே, அப்ப தம்பியா தானே பார்க்கணும், கூட பிறந்தவனா தானே பார்க்கணும். அதை விட்டுட்டு அவ மேல எப்பதாலும் பொறாமப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவரோ, அவ அப்பா, எங்க அப்பா கருடனுக்கு கொடுத்த அந்த வரத்தினால ரொம்ப சக்திசாலியா இருக்கக்கூடியவர். அதனால நான் தபஸ் பண்ணி இந்த சரீரத்தை விட்டுட்டு, சோ தட் நான் இந்த மாதிரி பண்றதின் மூலியமா அவளோட எனக்கு கொஞ்சம் கூட தொடர்பே இல்லாத போயிடும் மரணத்துக்கு அப்புறம். சௌத்தி மகரிஷி சொன்னாரா, இப்படி ஆதிசேஷன் சொன்ன உடனே பிராத்ருநாம் தே விசேஷ்டிதம்னு பிரம்மா சொல்லிட்டாராம். என்ன சொன்னாராம், சேஷா, எனக்கோட உடன் பிறந்தவர்களுடைய மனசு என்னன்றதுலாம் தெரியும், அவ கேரக்டர் என்னன்றது எனக்கு தெரியும். நீயும் உடன் பிறந்தவர்கள் நினைச்செல்லாம் கவலைப்படாத. தர்மத்தின் மார்க்கத்துல உன்னுடைய மனமானது இருக்குன்றத நினைச்சாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால இன்னும் வேகமா உன்னுடைய ஹிருதயமானது தர்ம மார்க்கத்திலேயே பிரயாணம் பண்ணட்டும்னு நான் அனுகிரகம் பண்றேன்னாராம். பாம்புகள்ல சிறந்தவராய் திகழக்கூடியவரே, எனக்கு உனக்கு வரம் அப்படின்னு பிரம்மா சொல்றாராம். உடனே ஆதிசேஷன் கேக்குறார், ஹே பிதாமகரே, என்னுடைய மனமானது எப்பொழுதுமே தர்மத்திலே நிலைச்சுண்டு தபஸ்லயே மூழ்கி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுதான் நான் கேட்கிற வரம்னா. உடனே பிரம்மா சொன்னாரா, ஹே ஆதிசேஷா, உன்னுடைய இந்த தர்மத்தின் மேல நீ வச்சுட்டு இருக்கிற பற்றும் நிம்மதிக்காக ஏங்கின்னு இருக்கிற உன்னுடைய மனசும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொல்ற இந்த காரியத்தை நீ பண்ணியான்னா லோகத்துக்கு க்ஷேமம் உண்டாகும் அப்படின்னா. அழகா இந்த பூமியை நீ தாங்கணும். கொஞ்சம் கூட அசைவில்லாத அவளுடைய இந்த கடல்கள், மலைகள், காடுகள் எல்லாத்தோடையும் சேர்ந்து இந்த பூமியை நீ தாங்கணும். ஹே சேஷா,
இப்படி நீ இருந்தியானா பூமி ஸ்திரமா ஒரே இடத்துல இருப்பள் அப்படின்னா உடனே ஆதிசேஷன் சொல்றாரா, பிதாமகரே நிச்சயமா நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன், ஹே பிரஜாபதியே பூமி என்னோட சிரஸ்ல சுமக்கிறேன் அப்படின்னா உடனே பிரம்மா சொல்றாரா, சரி நேர இந்த பூமி கடியில போ, அவளே உனக்கு தேவையான வழிய பண்ணி கொடுப்பள். ஹே சேஷா நீ போய் நான் சொன்னதை நீ பண்ணு, நான் இந்த காரியத்தை உயர்ந்ததாய் கருதுறேன், அதனால இந்த உயர்ந்த காரியம் நான் உனக்கு சொன்னேனே பூமியை தாங்கிறதுன்னு அந்த காரியத்தை நீ நிச்சயம் பண்ணணும் அப்படின்னு உடனே ஆதிசேஷனும் பிரம்மா கிட்டேருந்து உத்தரவை வாங்கிட்டு நேர பூமி கடியில போனாராம். பூமியை போய் அவர் தாங்க ஆரம்பிச்சாராம். இத பார்த்துட்டு பிரம்மாக்கு ஒரே ஆனந்தமா, ஹே சேஷா நீ தான் தர்மம், ஏன் தெரியுமா மொத்த பூமியையும் உன்னோட 1000 பணங்களால நீ தாங்கிட்டு இருக்க, அவள்கிட்ட என்னென்ன இருக்கோ அத்தனையோட சேர்த்து தான் அவளை தாங்கிட்டு இருக்க, நான் பண்றது இந்திரன் பண்றது எல்லாத்தையுமே சேர்த்து நீ சுமந்துன்னு இருக்க அப்படின்னா உடனே ஆதிசேஷன் அந்த உயர்ந்த அனந்தன் பூமி கடியில இருந்துட்டு பிரம்மா சொன்னார் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக பூமியை தாங்கிட்டு இருக்கார். அதன் பின்பு ஆதிசேஷனுக்கு உதவிகரமாக கருடனை பிதாமகரான நான்முகன் பிரம்மா அமைச்சு வச்சார்னு சரித்திரம். இதோட 36வது அத்தியாயம் பூர்த்தியாருது. ஏதேனும் பிழைகள் இருந்தா பெரிவா க்ஷமிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கவிதாரக்கு சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷ வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவத் சரகோப ரங்கநாத் யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவத் சங்காரே மகாதேசிகாய நமஹ. நமஸ்சர்வேபிஹ. நமஸ்காரம். பாரதம் தொடரும்.